ஏவன் டிராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது எங்கே போகிறேன்னு சொன்னால் மண்டதீவில் என்ன இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். உண்மையில் ஆல்ரெடி நான் மண்டதீவை பற்றி போட்டுனான், ஆனால் ஒரு விஷயமாக போகிறேன். மக்களுடைய கருத்துக்களை எடுப்போம். நல்ல ஒரு வீடியோ உங்களை தாரதில் பெருமை அடைகின்றேன். அந்த மண்டதீவு சம்பந்தமான சில விஷயங்களும் காட்ட இருக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரியான காணொலிகள் பல வர இருக்கிறது. நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நல்ல ஒரு தகவல்கள் தரத்துக்கு காத்திருக்கின்றேன். உண்மையில் நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கன பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் மண்டதீவு சம்மந்தமான காட்சிகள் மட்டுமில்லை பல இடங்களும் உங்களுக்கு காட்ட இருக்கின்றேன். தொடர்ந்து உங்களுக்கு ட்ராவல் விளாக் கூடுதலாக உங்களுக்கு வேற காத்திருக்கிறதுன்றதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். தொடர்ந்து நாங்கள் எங்கெங்கே பயணிக்க போகிறோமோ அந்த இடங்கள் முழுக்க உங்களுக்கு தருவதில் நான் பெருமையடைகின்றோம். பல விஷயங்கள் உங்களுக்கு தருவதில் இந்த ஏவன் ட்ராவலிங் உங்களுக்கு தர காத்திருக்கின்றது. உண்மையில் நாங்கள் இப்போது செல்கிறோம், மண்டதீவுக்கு செல்ல இருக்கின்றோம். அது சம்பந்தமான காட்சிகள் இப்போ உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். மண்டதீவுக்கு போகிறோம். அதுக்கு போனால் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் பண்ண வழியாக வந்து அப்படியே நாங்கள் இந்த பாதையால் திரும்பி வந்திருக்கிறோம். அப்படியே தொடர்ந்து நாங்கள் மண்டதீவுக்கு செல்ல இருக்கின்றோம். அங்கே போய் அங்கே மக்களுடைய வாழ்வாதாரங்கள், மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து அந்த பயணங்களை உங்களுக்கு தருவதில் பெருமை அடைகின்றோம். யாழ்ப்பாண டவுனில் இருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர், அதாவது டவுன் இல்லை, பண்ணப்பாலத்தில் இருந்து இங்கே அந்த திரும்புறதுல இருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டரில் அந்த மண்டதீவு இருக்குது. அதை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு அழகான கார்பெட் ரோட் போட்டிருக்கலாம். 2 வருஷம் கார்பெட் ரோடு எல்லாம் போட்டுருக்கு. நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் நாங்கள் வரும்போது பெருசாக அந்த கார்பெட் ரோடு இல்லை, அழகான ரோட்டுகள் இந்தியாவிலையும் இருக்குது. அது அழகான முறையில் இயற்கை ரைட் கொண்டிருக்கிறேன். இயற்கை ரைட் கொண்டிருக்கிறதையும் பார்க்க இங்கே வந்து கண்டல் தாவரங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் தூரம் வரும்போது இதில் ஒரு அழகான அந்த கோயில் ஒன்று இருக்குது. அதையும் பார்க்க இருக்குது. கண்டல் தாவரங்கள், கடல் நீரை பாதுகாக்கிற கண்டல் தாவரங்கள். இப்படியே வந்துச்சோம்னு சொன்னால் அந்த மண்டதீவு வழிப்பிள்ளையார் ஆலயம், அதோடு சேர்த்து இதில் ஒரு ப்ராஜெக்ட் கண்டு போட்டிருக்கு பாருங்கள். ஸ்டேடியம், அதாவது கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து பிளான் பண்ணி கிடக்கு. அது எதில் செய்ய போயினோன்றதை நாங்கள் போய் பார்ப்போம். அது சம்மந்தமான காட்சி கூட இதில் பார்க்க இருக்கும். உங்களுக்கு ஜப்னா ஸ்போர்ட்ஸ் சிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லி இதில் காட்டப்பட்டிருக்கிறது. அது சம்மந்தமான காட்சியும் உங்களுக்கு காட்டுறதில் நான் பெருமை அடைகின்றேன். தொடர்ந்து இதில் பார்த்திங்கன்னா வழிப்பிள்ளையார், அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, நான் தொடர்ந்து நாங்கள் அந்த ஸ்டேடியத்தை நோக்கி பயணிப்போம். இதான் அந்த வழிப்பிள்ளையார். இது தொடர்ந்து இடத்துல தான் அழகான இடம். தண்ணி இந்த மழை காலம் வழியாக
அழகாக இருக்குது. ரெண்டு பக்கமும் நிறைய தண்ணிகள் வந்து நிறைந்திருக்கிறது. பெரிய இடத்த கிரவுண்ட் வந்து இதுதான் நடக்கும். இதில் வந்து கிரவுண்ட்ஸுக்கான வேலைகள் நடைபெறப்போகுது. சம்பந்தமாக பார்க்கக்கூடியா இருக்குது. ஸ்டேடியம் வந்து இதில் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து மழை பெய்யுது, இந்த தண்ணி வந்து இதில் இருக்குது. இந்த இடத்துல இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கான இடத்தை ஒதுக்கி இருக்கணும். இப்போ மழை காலத்திலே இப்படி தண்ணின்னு சொன்னால் இன்னும் மழைகள் இன்னும் பெய்கிற காலங்கள் இருக்குது. எப்படி உயர்த்த போயினோம்ன்றது தான் மழை காலங்களில் எப்படி அதை நீர் கொண்டு வரையினோம்ன்றதை இனி வேறு ஆராய்ச்சி செய்து தான் இது செய்யணும். உண்மையில் அதையும் பாருங்கள் கிரிக்கெட் ஸ்டேடியம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து இப்போ தான் இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கான இடம் ஒதுக்கப்பட்ட இடம். உண்மையில் அந்த வேலைகள் இருக்கிறப்ப இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு இப்போ வேலையிலேருந்து ஆரம்பிக்கல. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் மழை காலத்தில் முழுக்க தண்ணிகள் எல்லாம் நிற்குது. இது எவ்வளோத்துக்கு உயர்த்த போயிடணும்னு தெரியல. இன்னும் மழை பெய்யக்கூடிய காலங்கள் இருக்குது. தண்ணி நிற்கிற இடம். நீ அதுக்கேற்ற உழவு பொருட்கள் இதை செய்ய போயிடும். அது இன்னும் ஒரு காலத்தில் இந்த எல்லாத்துக்கும் உயர்த்தி அதை மட்டப்படுத்தி இந்த மச்சுகள் இங்கே நடைபெறும் எப்போன்னு தெரியல. இருந்தாலும் இதுக்கான ஒரு அடிக்கல் நாட்டி ஜனாதிபதி அவர்கள் அதில் வந்து அடிக்கல் நாட்டி இருக்குது. அந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் இனி எப்போ இந்த வேலைகள் ஆரம்பிக்கப்படும்ன்றதும் எங்களுக்கு தெரியலை. ஆனால் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கான இடம் இது. இதேபடியாக கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கான இடத்துக்கு தான் நாங்கள் உள்ளுக்குற போய் வருவோம். இந்த மண்டதீவு போகிறதுக்கு, அதாவது அந்த திரும்புகிற இடத்துல இந்த மண்டதீவுக்கு திரும்புகிற இடத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தாண்டினோடனே இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வருது. அது சம்பந்தமான காட்சிகள் எல்லாம் தண்ணிக்குள் இருக்கிறது யாழ்ப்பாண கிரிக்கெட் ஸ்டேடியம். இது எவ்வளோத்துக்கு தண்ணி மண் இழக்கப்படும். இது வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்ப்போம். நிறைய இடங்கள் இருக்குது. தண்ணியில் நீங்கள் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து இதில் நாங்கள் வேறு இன்னொரு இடத்துக்கு போவோம். இதால் இன்னொரு இடத்துக்கு போவோம். எவ்வளோ தூரம் போகிறோம் பார்ப்போம். வெற்றி ஒன்று இருக்குது. வெற்றி அடிக்கு நான் போவோம். அழகான முறையில் அங்கே கட்டப்பட்டு சொந்தமான காட்சிகள் தான் நம்மளோட நாட்டில் போகிறது நெய்தலுக்கு. அது சம்பந்தமான காட்சிகள் தாரன் அவன் உள்ள உயிரினம் நெய்தல். எப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல மழையெல்லாம் பெய்து எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது.
யாழ்ப்பாணத்தில் வந்து எப்படியான இடங்கள் எப்படியான டூரிசம் பார்க்கக்கூடிய இடங்கள் எப்படின்றதையும் பார்க்கக்கூடிய இருக்கும். நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பூம்புகார் வீதி மண்டபத்தில் பூமாவளி பூம்புகார் கண்ணகி கம்பெனி ஆலயம் அதுக்கு போகிற பாதை இதெல்லாம் வயல்கள் நல்ல வயல்கள் வைக்கிறாங்க. நெல்லுகள் எல்லாம் அந்த மாதிரி கிடக்கு. அழகான ஒரு தீவு மண்டதீவு பார்க்கக்கூடியா இருக்கும். வயல்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் போகும் மண்டதீவில் உள்ள வந்து இந்த பழைய நிலவுகளை பார்க்கணும் மட்டும்தான். அது மழை பெய்கிற சீசனில் தண்ணியும் நிறைய இருக்குது. அழகான எல்லாம் பூவரச மரம் ஞாபகம் இருக்கும். எல்லா இடமும் அழிஞ்சு வருகின்ற இதில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பூவரச மரங்கள் எல்லாம் இதில் இருக்குது. நிறைய மரங்கள் நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது. அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே போட்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. நாங்கள் தொடர்ந்து மக்கள் நடமாட்டம் பண்ணுறது உள்ளூர் கடல்கள் எல்லாம் அழகான வீடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இருக்கும். மண்களாக இருக்குது தான் போய் அப்படின்னாலே இப்போது பல நேரங்களில் வானங்களை அப்படியே வாடி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பூம்புகார் லேன் அப்படின்ட்டு இப்போ அடுத்த லேனுக்கு போக போகிறோம். அழகான முறையில் உங்களுக்கு காட்டுகிறோம். அதில் ஒரு கோயில் இருக்குது, பெரிய கோயில், அங்கே போவோம். எங்களால் நேவி கேம்ப் இருக்குது 500 மீட்டரில். நாங்கள் அந்த மண்டதீவு வேப்பந்திடல் கோயிலுக்கு போவோம். மண்டதீவு வேப்பந்திடல் சம்பந்தமான காட்சிகள் பார்த்தோம். ஹோட்டல் பார்த்தா எல்லாம் இல்லாத காப்பட் ரோடு இல்லாத மல்ல ரோடு அதுவும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய ஊர்களுக்கும் சிலை இருக்குது. கூடுதலாக கோயில் மண்டதீவு பார்த்தீங்கன்னா மண்டதீவு கோவில் அண்டு முத்துமாரியம்மன் கோயில் இப்போ பலசவனம் பண்ணி பிரச்சாரம் இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியா இருக்குது. அழகான முறையில் செய்து கொண்டிருக்கணும். இந்த இடத்துல கூட இந்த கோயில் கட்டி கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய இருக்கும். பெரிய ஒரு பார்க்கக்கூடிய இருக்கு. எல்லா இடமும் கோவில். இதில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சர்ச்சும் இதில் இருக்குது. மண்டதீவில் இருக்கிறது புனித இதையும் பார்க்கக்கூடியா இருக்கும். இந்த சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதையும் பார்க்கக்கூடியா இருக்கும். மண்டதீவு ஸ்கூல் வித்தியாலயம் என்ன பாடசாலை? ரைட். இது என்ன சர்ச்சுக்கு பேர் என்ன? சென்ட் பீட்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் வந்து இந்த மண்டதீவில் அழகான முறையில் இந்த சர்ச் இருக்குது. அதையும் பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே ரைட். ஓகே. இப்படியே நாங்கள் தொடர்ந்து அப்படியே போவோம்.
ஸ்கூலுக்கு போகல என்ன லீவு முடிஞ்சுதா பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டப பாடசாலை சர்ச் அப்படியே இளைஞர் மண்டம் அப்படியே அப்படியே போகுது இதெல்லாம் பாடசாலை இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரன் நாள் வாரத்தில் இந்த மாவீரர் தினத்துக்கான கொடிகள் எல்லாம் கட்டியிருக்கு அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த மண்டதீவுக்கு வந்த இடத்துல இந்த மாவீரன் தினமும் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சொன்னால் இதில் மண்டதீவில் வந்து இதில் மாவீரர் தினத்துக்காக சொடிச்சப்பட்டு அந்த மாவீரர்களுடைய படங்கள் தாங்கிய படங்கள் எல்லாம் இங்கே இருக்குது மேலே இந்த மாதம் 27 கார்த்திகை 27 மாவீரர் நாள் அது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டால் வந்து இப்போ நாங்கள் இதான் போய் கொண்டிருக்கிறோம். சேர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா இதில் விசேஷமாக ஒரு நிகழ்வு பெறுது. இதில் அபிநல்லூர் பூங்கான்னு சொல்லி ஒரு சின்ன பூங்கான்னு இருக்குது. அதையும் பார்க்கக்கூடியா இருக்குது. அப்படியே வாங்க கோயிலும் இருக்குது. கோயிலையும் காட்டு அழகாக அமைக்கப்பட்ட கோயில் எல்லாம் பத்தியலாக கிடக்கு. எவ்வளோ பனை மரங்கள் இது நான் போன முறை மட்டும் எடுக்கிறோம். கோபுரம் எல்லாம் நிறைய ஆட்கள் தான் குறைவு. மற்றபடி இடங்கள் எல்லாம் பாடசாலை மண்டதீவு ரோட்டுகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அழகான முறையில் மண்டதீவு ரோட்டு எல்லாம் காப்பட் ரோட்டுகள் போட்டிருக்கு. நல்லா பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் கட்டுப்படுது. அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த மண்டதீவு மகாவித்தியாலயம் எல்லாம் சுற்றி ஒரு வீட்டிலே இருக்குது. நல்லா இருக்குது. மண்டதீவு இதில் வேலைன பிரதேச சபை சுப அலுவலகம் மண்டதீவு அதே பாகுடியாக இருக்கும். இதில் மண்டதீவு பள்ளி அதையும் பாகுடியாக இருக்கும். இதே போகக்கூடியாக இருக்கும். நேராக போனால் ஒரு கோயில் ஒன்று வருது. இதெல்லாம் சுற்றி ஒரு ரவுண்டில் இருக்குது. இதோட இந்த ரோட்டு காப்பட் ரோடு முடியும். காப்பட் ரோடு நிற்பாட்டி இருக்குது. சொன்னால் மண்டதீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையார் கோயில் அதில் என்ன பிள்ளையார் சித்தி விநாயகரா இதில் சித்தி விநாயகர் பிள்ளையார் இந்த சிறுவர்கள் எல்லாம் அங்கே போய் கொண்டிருக்கணும். தம்பிங்களா அங்கே போகிறார் பக்கத்தில் போகிறார். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். உங்கள் அதில் பாருங்கள் பெரிய ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு முன்னால் தேர்முட்டி எல்லாம் இருக்குது. இதில் ஆலமரங்கள் அப்படி இருக்குது. நல்ல மரங்கள் எல்லாம் இருக்குது. இடக்கிற தான் குறைவாக இருக்குது. நாங்கள் அப்படியே சுற்றி போவோம். இப்படி போக நல்லா இருக்குது. கணபதி துணை முன்னே சொன்னால் பிள்ளையார் கோயில் அப்படியே பார்க்க தெரியுது. கணபதி துணை என்று போட்டிருக்கு. மண்டதீவு பிள்ளையார் கோயில் சிறுவர்கள் அப்படியே நிற்கணும். தேர்முட்டி எல்லாம் இருக்குது. தம்பி எங்கே வைக்கப்படுறீங்க? காண்றீங்கள் போகிறீங்கள் வேறு வைக்கப்படுறீங்க. இங்கே நில்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் இந்த இடம் தானோ? சொந்த இடம் மண்டதீவு. எப்படி இருக்குது இந்த இடங்கள்? இப்போ எப்படியான டெவலப்பிங்கில் இருக்குது? இப்போ இது ஒரு அழிஞ்ச கிராமப்புறமாக தான் இருக்குது. 90ஆம் ஆண்டுக்கு பிறகு இது அழிவு பெற்ற இடம் தான். இப்போ நாங்கள் இப்போ தற்போது திரும்பி இப்போ ஒரு கொஞ்ச காலமாகத்தான் இந்த மண்டதில் இருக்கிறோம்.
மற்றது இங்கே உள்ள ஆலயங்கள் கொஞ்சம் சிறப்பாக நடக்குது. 4 ஆலயங்கள் இருக்குது. 4 ஆலயங்களிலும் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது, திருவிழாக்கள் நடைபெறுகிறது. இதுக்கு இன்னொரு சின்ன ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. எங்களுடைய கடையத் சுவாமியார், சித்தர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருந்த கடையத் சுவாமியாருடைய ஒரு அருள் பெற்ற இடம் இந்த மண்டதீவு. மண்டதீவுன்னு சொல்கிறதுக்கு 4-5 காரணங்கள் இருக்குது. இலங்கையினுடைய தலைப்பால யாழ்ப்பாண பக்கத்தில் இருக்கிற முதல் தலைத்தீவு மண்டதீவு, 2 தலை மண்டதீவு, முதல் சிரபுரத்தீவனும் இதை சொல்கிறது. சிரபுரம்ன்றா மண்டை, அந்த வகையில் அதை சிரபுரத்தீவனும் சொல்கிறது. ஐயா அது இதில் ஒரு அந்த கண்ணையோ என்ன வழிபாடு இருக்குல்ல, அந்த கடலால் வந்தது ஒரு கடலால் வந்தது. இதில் கண்ணையம்மன் கோயில் இருக்குது. 2 இடத்துல கண்ணையம்மன் கோயில் இருக்குது. ஒன்று அங்கே முன்னுக்கு இருக்கு பூம்புகார் கண்ணையம்மன், அது கொண்டு வந்து ஒருவரால் இங்கே கொம்பவுண்டராக இருந்த ஒரு அவரால் கொண்டு வந்து நிறுவப்பட்டது. இங்கே இது வந்து அந்த கண்ணகி அம்மாளே வந்திருந்த ஒரு பூரசுகளை வந்திருந்து அவள் யாசகம் செய்கிற மாதிரி செய்கிறது. ஆனால் சாப்பிட்ற கொடுக்குறதையும் ஒரு தரம் பார்க்குறே இல்லை. யாசகம் செய்யக்குள்ள ஆட்களுக்கு உணவு வகைகள் கொடுப்பார்கள். ஆனால் அவள் கொண்டு போய் அதை எங்கேருந்து சாப்பிட்றா என்ன மாதிரி செய்கிறான்னு தெரியாது. பிறகு ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் அவள் எங்கால போவா எங்கால வந்தான்னு தெரியாது. அதுக்கு என்ன ஒரு காரணம் ஒன்றுன்னா, மதுரையை அடித்ததுக்கு பிறகு தான் அங்கே இருக்க முடியாதுன்ற ஒரு காரணமும் அந்த அம்மாளுக்கு இருந்திருக்கலாம். அது கடல் மூலமாக இங்கே வந்திருக்கலாம். முந்தைய பழைய காலத்தில் நியாயமான இந்திய வியாபாரிகள் எல்லாம் இங்கே வந்து கொண்டு இந்த ஐயனார் கோயில்னு சொல்லி இதில் இருக்குது ஒரு முருகன் கோயில் பக்கத்தில். அந்த ஐயனார் கோயிலை நிறுவினது இந்த வியாபாரிகள் தான். அதுக்கு உடந்தையாக இங்கே கொஞ்சம் பண வலிமை உள்ள பஞ்சாட்சரம்னு சொல்கிற திருவாளர் பஞ்சாட்சரம் நல்ல ஒரு மனுஷன், அவருடைய வழி வந்த தோன்றல்கள் தான் அதை நிறுவி பிறகு கடை சுவாமியாரால் அந்த ஐயனார் கோயில் இருந்த இடத்தை பிறகு திரும்பி முருகன் ஆலயமாக கடை சுவாமியார்ட்ட வேண்டுதலின்படி அது மாற்றி அமைக்கப்பட்டது. முத்துத்தம்பி என்று சொல்கிறது, குமாரவேல் என்று சொல்கிறது, அவர்களால் மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு இடம். அதால் இந்த இறைவனுடைய அருளாட்சியால் தான் எங்களுடைய அந்த கிராமம் போய்கொண்டிருக்குது. தற்போது எங்களுடைய இதுகளில் அந்த சில இதுகளை நாங்கள் சொல்ல முடியாமல் இருக்கிறது. கொம்யூனல் இதுகளும் இருக்குது. வார வழியில் வழி பிள்ளையார் ஒன்று இருக்கு ஒரு ஆலயம், அது இப்போ எல்லாம் பார்த்தேன். ஸ்டேடியம் வந்திருக்கு. ஸ்டேடியம் என்ன மாதிரி ஐயா? இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். நான் தண்ணியாக இருக்குது. ஸ்டேடியம் வந்து என்ன பிரச்சனைன்னா நாட்டு நிலைமை ஒன்று இருக்குது. அதை நான் வாரது நல்லது, வந்தால் நல்லது. ஆனால் அது எந்த தூரத்துக்கு பூர்த்தி ஆகும் என்று சொல்கிறது. நான் பார்த்தேன்னா அந்த பள்ளமான இடத்தை நிரப்பி அதை செய்ய போயினும் ஒரு வரவேற்கத்தக்க இடம், சும்மா இருக்கிற இடம் தானே. அதாவது ஒரு ஆக்களும் இங்கே குடியேறதுக்கான ஒரு வழிவகையும் இருக்குது. ஆனால் எங்கட ஊர் மக்கள் வெளியே போனதால தான் அதுவும் ஒரு கொடையாண்டு சொல்லணும். 90ஆம் ஆண்டு இராணுவத்தின் ஒரு கடைபிடி. அதுக்கு பிறகு 91ஆம் ஆண்டும் வந்தது. நாங்கள் எல்லாம் 91ஆம் ஆண்டுக்கு போய் பிறகு திரும்பி இப்போ நாங்கள் வந்தது இப்போ 23க்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் எங்களுடைய மண்டதியிலேருந்து முந்தி கல்வி பெற்ற பிள்ளைகளில் வந்து வருஷத்துக்கு ஒரு பிள்ளை யூனிவர்சிட்டி கேம்பஸ் போகுதோ தெரியல. ஆனால் இப்போ வழிக்கிட்ட ஒரு 20 பிள்ளைகள் கிட்ட யாழ்ப்பாண கேம்பஸ் சரி, அது கொழும்பு கேம்பஸ் சரி, மண்டதீவில் இருந்து மண்டதி பிள்ளைகள் மண்டதீவிலே படிச்சு இல்லை இப்போ வெளியில் வழிக்கிட்டத்தால வேற இப்போ இல்லை ஏன் அதை இங்கே டெவலப்பிங் இங்கே ஒரு தரம் ஊக்கம் இல்லையான்னு சொன்னால் மக்கள் குறைவா? மக்கள் குறைவு. ஆனால் இங்கே வந்திருக்கிற ஆக்கள் யாருன்னு சொன்னால் குறிக்கப்பட்ட ஒரு என்னென்னு சொல்கிறேன், தொழில் ரீதியாக வந்தவங்க, தொழில் ரீதியாகவும் குறிக்கப்பட்ட ஒரு ஆற்றல் அறிவு சார்ந்த ஒரு ஒரு நிலையில தான் உள்ளாக்கள் எல்லாரும் தொழில் செய்யக்கூடிய ஆக்கள். இப்போ நீங்கள் ஒரு தலைமை பீடம் எடுத்து இதுக்கு இப்படி வாங்கோ, ஒரு உதாரணத்துக்கு இப்போ சுடலை மண்டதி சுடல் எங்களுக்கு சுடல் இங்கே தான் தலைக்கீரியானது, அதை டெவலப் ஆக்கி அப்படி செய்வோம்னு சொன்னால் இவர் வர நான் பின்னுக்கு போகவோ அந்த அந்த ஒரு மனநிலை இங்கே மண்டதில் இருக்கு. அது உங்க இல்லை தமிழாக்கள் இருக்குது. அது எங்களோட ஊர்லேயும் அதே பிரச்சனைகள் இருக்கும். உங்களோட ஊரில் இருக்குன்னு சொன்னால் சில வேளை அவை படித்து அந்த சில ஆற்றல் படித்தவர்களும் சூழ்ச்சி செய்கிறது இருக்குது, படியாதவர்களும் இவர் என்ன இதுக்குள்ள வந்து செய்யறான்னு சொல்லி சொல்கிற ஒரு தன்மைகளும் இருக்குது. அந்த வகையில் இப்போ தற்போது செய்தியங்கள் அதுகளெல்லாம் வெளிநாட்டு உதவிகளால்
கொஞ்சம் பரவாயில்ல போகுது. அதை விட இங்கே இப்போ நெல்லுகள் வயல் கொஞ்சம் குறைஞ்சது தானே, கொஞ்சம் குறைஞ்சதுதான். இப்போ எனக்கெல்லாம் நான் நெல் வயல் விதைக்கணும்னா 3.5 ஏக்கர் விதைச்சிக்கிறேன். போன முறையெல்லாம் தண்ணி இல்லாமல் இருந்து இப்போ ஓரளவுக்கு இந்த மழையால் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் இந்த முறை இந்த மழை கொஞ்சம் பிள்ளையா டைம் பிள்ளையா காலத்துக்கு 9 நாளைக்கு பிறகுதான் மழை வந்தது. அப்போ அந்த பயிருக்கு நாங்கள் மருந்தடிக்கிறதோ அப்போ மருந்தடிக்க வலிக்கிட்டால் மழை அதுக்கப்புறம் கொட்டிட்டு ரெடியாக கொட்டிட்டு அப்போ புல்லு முளைக்க தோங்கி அப்போ புல்லு மருந்து அடிக்கணும். புல்லு மருந்து அடித்ததுக்கு பிறகு திருப்பி பார்த்தா திருப்பி மழை உரம் போடையல அதனால தண்ணி மேலாகி ஓடிடும். ரெண்டு அப்படியே சில பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு. ஏதோ ஆண்டவன் ரீதியில் கடவுள் ரீதியில் அந்த சித்தம் கடைய சுவாமியாற்ற ஒரு கடை சுவாமின்ற சிஷ்யர் தான் ஜோர் சுவாமி யோகசுவாமி. அவர் தான் சித்தர்களுக்கு தலைவர் கடை சுவாமி. அதே 4-5 சித்தர்கள் இருந்தார். இங்க வந்து இதை சிவபுரம்னு சொல்றோம். சிவபுரம் சிவயோகிகள் எல்லாம் இருந்த இடம். வந்து நீங்க வார ஒரு கோயில் அதுல சிறுப்புரங்கந்த சாமி அதுக்கு இந்தியாவில எல்லாம் சிவயோகிகள் இருந்தது. அது இப்ப வேலானந்தம் இருக்குது கும்பா. அது அம்மன் கோயில். அது கண்ணகி அம்மன். அது முத்துமாரியம்மன். கண்ணகி அம்மன் கோயில் அதுக்கு அங்கால தெரியும். அதுக்கு போனேன் அந்த கடலுக்கிட்ட போய் வீடியோல எடுத்தேன். அதெல்லாம் வாரது கண்ணகி அம்மன் கோயில் அந்த சந்தியால. அதுக்கு அடுத்த போல வாரது முத்துமாரியம்மன் கோயில். அது வேப்பந்தடல் முத்துமாரியம்மன் கோயில். இது பிள்ளையார். இது திருவெண்காட்டு சித்தி விநாயகர். திருவெண்காட்டு சித்தி விநாயகர் கோயில். அதுக்கு அங்கால இருக்கு முகப்புவயல் கந்தசுவாமி. அடுத்த நான் போறேன். அதில் தான் அந்த ஐயனார் இதுக்கும் இந்த இதுவும் உண்டாயிருக்கு. அப்போ இந்த கோயிலுக்கு முன்னால் இந்த சித்தி விநாயகருக்கு முன்னால் இருக்க இந்த ஆலமரம் வந்து எவ்வளோ காலமாக இருக்குது? இது நான் நினைக்கிறேன்டா நான் நினைக்கல. ஏன்னா நான் என்னுடைய அதுக்குள்ளே முந்தி இருந்தால் நினைக்கலாம். அது 200-300 வருடங்களுக்கு முற்பட்ட இப்போ பாதுகாத்து போன முறை வந்து நான் பார்க்கல அது ஓப்பனாக இருந்தது. இப்போ எல்லாம் வேலி அடைச்சது தனியாட்ட காணியா கோயில் காணி. அதனால் தனியாராக்கெல்லாம் பார்க்கணும். கோயில் முதலாளி மாதிரிலாம் கொஞ்சம் நல்ல வடிவாக அந்த நிர்வாகம் நல்ல இதில் போய்கொண்டு. நன்றி ஐயா, உங்களோட சந்திச்சதில் பெரிய சந்தோஷம். என்னுடைய சேனலில் நீங்கள் பேசினதுக்கு சந்தோஷம். இந்த ஊரண்ட பெருமைகளை சொன்னதுக்கு நானும் தேடிக்கொண்டு வந்தேன். யார்கிட்ட கேட்க மாட்டேன், நீங்களாவே ஒரு வந்ததில் ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம். நான் எங்கே உங்களை எங்கே ஆலமரம் எல்லாம் தான் சொல்லியிருக்கணும். பாருங்க அப்படி அழகான எவ்வளோ விருட்சமான ஆலமரம் வந்து அப்படியே கோயிலுக்கு முன்னால் இருக்குது. இப்போ திரும்பி பார்த்தா தெரியும் இந்த கோயிலுக்கு அப்படியே போக அப்படியே இருக்குது. இப்படி நாங்கள் இதிலே ஒரு ஆலமரம் இருக்குது. இப்படி நாங்கள் போவோம். உள்ளுக்கு வந்துட்டான் மனதை ஒழுங்கு பார்க்கலாம். அவருடைய வீடியோ எடுத்து பயங்கரமான பத்தியெல்லாம் கிடக்கு. விடக்கிடத்தான் வீடுகள் இதெல்லாம் வீடுகள் வீட்டிலே அம்மா அப்பாவும் அந்த கோயில். இது ஒரு முருகன் ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றி தான் அந்த ஐயா சொன்னார். இந்த ஆலயத்தின் வரலாறும் இப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கும். முருகன் ஆலயம் பாட்டல் பிள்ளையார் முருகன் எல்லாம் இருக்குது. இங்கே விவசாயம் செய்யணும். இதில் வந்து இந்த கோயில் எல்லாம் இருக்குது. அது கூட பார்க்கக்கூடிய இருக்கும் முருகனுடைய ஆலயம். இதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். மண்டதீவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம். அதாவது ஐயா சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் வந்து உண்மையில் சித்தர்கள் வாழ்ந்தது, அதாவது கடை சுவாமிகள் வாழ்ந்த இடமாக சொல்ல வேண்டும். உண்மையில் அதுவும் ஒரு நல்ல விஷயம். சம்பந்தமான காட்சிகள் எல்லாம் பார்த்து போகிறீங்க. இங்கே ரோட்டில் இருக்குங்க. இதிலே ஒரு சின்ன கோயில். நாங்கள் அந்த வைரவருக்கு தான் போக இருக்கிறோம். இப்போ அந்த வைரவர் கோயிலுக்கு போகிறோன்னா அப்படி திரும்பி போகணும். சம்மந்தமாக நாங்களும் போவோம்.
பாதையில் பார்த்தீங்களா இப்படித்தான் இந்த மண்டதீவில் உள்ள பாதைகள் எப்படி இருக்குன்றத ஒரு இது போவோம். நாங்கள் அந்த வயதாறு போவோம். கணக்காக நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க. உங்களுக்கு போரிங் இல்லாமல் இருந்தால் இருக்கும். இந்த ரோட்டில் காட்டணும் ஒன்று இந்த ஊர்க்காரர் மேலே பார்த்து சந்தோஷப்படணுன்றதுக்காக நான் இந்த விழாதை வடித்து கொண்டு வரேன். மேலே கிலோ வேலை கண்டுவோம். இப்படி போய் கொண்டிருப்போம். கடந்து அந்த மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் அந்த வயலை நோக்கி போவோம். இதால் திரும்ப வழியில் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடலுக்கு தாழ்ந்துட்டோம். இப்போ இது கடல் வயலவருக்கு அந்த மன்னதியின் ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். உண்மையில் ஒரு விதமாக இந்தியாவிலே வந்து இதில் ஒரு மணல்கள் எல்லாம் பரப்பி லைட்டுகள் எல்லாம் போட்டு கேமரா போட்டுருக்கோம். இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது. இது நாங்கள் போய் பார்ப்போம். ஒரு அழகான இடம் மண்டதீவினுடைய தொங்கலுக்கு வந்திருக்கிறோம். அதாவது மண்டதீவின் முனைக்கு வந்திருக்கிறோம். உண்மையில் ஒரு அழகான இடமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வருகிறோம். இங்கே போட்டுகளெல்லாம் இருக்குது. போட்டுகளெல்லாம் இருக்குது. அதையும் பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் தான் அந்த மண்டதீவின்ற ஒரு முனையில் வந்து நிற்கிறேன். தொடர்ந்து இப்படியே போய் அடுத்த வீடியோக்களையும் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். இதில் வேணா தொழில் முடிஞ்சுதா எடுத்தான் போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான அந்த ஒரு மரங்களுக்கு அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் அற்புதமான ஒரு காட்சி. இப்போ வேறு தொழிலுக்கு செல்கிற காட்சியும் பார்க்க இருக்குது. அழகாக கிடக்கு. இப்படி பார்க்கணும். அவர்கிட்டையும் போய் கேட்போம். இப்போ இதால் போனால் எங்கே போய் மீன் பிடிக்க போகிற நீங்கள் மேலேண்டா இந்த இடம் அந்த புங்குடுதீவா நண்டு விலை? ஓகே ஓகே. இப்போ இனித்தான் போகிறீங்க? ஓகே ஓகே. மண்டை இதெல்லாம் குளிக்கிறவியா? சரி. பீச் மாதிரி இல்லை. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல நீட்டாக இருக்கேன்னு கல்லியல் இருக்கும். ஆழம் எவ்வளோ அது இருக்குது? இவ்வளோந்தான். அங்கே மட்டும் போவோம். ரைட் ரைட். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண்டதீவினோட மூலையில் தான் நான் நிற்கிறேன். மண்டதீவின ஒரு தொங்கல். அதாவது நீங்கள் அந்த இதால் வந்தீங்கன்னா மண்டதீவின தொங்கல். இதில் ஒரு கடற்கரை கிட்ட வந்திருக்கிறோம். ரைட். அப்படியே நாங்கள் போய் அந்த வைரவரைய கோயிலை சந்து பார்த்துட்டு அது சம்மந்தமான வீடியோ காட்டிப்பட்டு உங்களை தொடர்ந்து நான் அப்படியே முடிச்சு கொண்டு இருக்கிறேன். இந்த ஒரு இடம் வந்து அழகான இடம். நாங்கள் போன முறை வந்து இந்த மணற்காலையெல்லாம் வந்தேன். இப்போ நான் இந்த காப்பெட் ரோட்டோவில் வந்து பாருங்கள் அழகான பனை மரங்கள். அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும் என்ற அந்த உண்மையில் பார்க்கவே ஒரு சந்தோஷமான இருக்குது. உண்மையில் ஒரு இதில் இருந்து பார்க்கலே இந்த பனைமரங்களை எல்லாம் ஒரு உண்மையில் இந்த மண்டதீவில் பனைமரங்களுக்கு குறைவில்லை. நிறைய பனைமரங்கள் இருக்குது. பாதுகாக்கினோம். உண்மையில் பனைமரங்களை பாதுகாத்தா தான் எங்கள் நாட்டினுடைய வளங்கள் வந்து பெருகும். உண்மையில் இப்போ சூப்பராக இருக்குது. இந்த பனைமரங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. சில இடங்களில் பனைமரங்கள் வடலிகள் எல்லாத்தையும் நிறைய பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் தொடர்ந்து அந்த வைரவர் கோயிலை தூக்கி போவோம். அதிகம்னு சொன்னால் வாடிகள் எல்லாம் இதில் இருக்குது. உண்மையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அழகான அந்த பனைமரத்துக்கு கீழால் இஞ்சால் பார்த்திங்கன்னா கடற்கரையில் நிறைய போட்டுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லோரும் தொழிலுக்கு போயிட்டு வந்துருப்பேன் நினைக்கிறேன். அழகான வாடிகள் எல்லாம் இருக்குது. சொன்னால் ஒரு போட் ரெடி ஆகிட்டுது. அதை எடுத்து ரெடி ஆகிட்டு அது போய் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் இப்போ இந்த கலைச்ச அண்ணாவோட இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஓகே இதெல்லாம் போயிட்டு இப்போ இது போதா இது என்ன மாதிரி இந்த தொழில் எப்படி போகுது? தொழில் நிலப்பாடு என்ன சும்மா இதாக நார்மலாக போய் கொண்டிருக்குது. இப்போ காற்று பிரச்சனையே இல்லை. போயில. ஆனால் இப்போ நீங்கள் எது மட்டும் உங்களோட மீன்பிடி போகிற நீங்கள்? நாங்கள் 30 கிலோமீட்டர் மட்டும் 35 கிலோமீட்டருக்கு ஓடுவோம். மீனை பொறுத்தளவு 30 கிலோமீட்டர் எங்கே போவோம்? இங்கே நெடுந்தீவுக்கு வழியில் நெடுந்தீவில் கச்சதீவு மட்டும் போவோம். அதே மீன் பாட்டை பொறுத்து தான். கச்சதீவில் மீன் இருக்குமா? ஓ அங்கே என்னுடைய மீன்கள் வந்து அதான பிரச்சனை. அது சரி அது ஓகே. இப்போ இப்போ இவ்வளோ தூரம் தொழில் செய்கிறதால அங்கே 30
தூரம் போகிறதால என்ன மாதிரி லாபம் இருக்குமா? லாபம் இல்லாமல் தொழிற்செய்யலாது. கடத்தொழிலை பொறுத்தல ஒவ்வொரு நாளும் கிடைக்காது. ஒரு நாளைக்கு இப்போ 50,000 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 5,000 கிடைக்கும். நட்டத்தோடையும் பெறுவோம், லாபமும் பெறும். அப்போ நட்டம் லாபம்னு பார்க்காம தொடர்ந்து செய்தால் தான் கடத்தொழிலை பொறுத்தளவில் இருந்துகிட்டு ஒரு நாளைக்கு லாபம் கூடுதலாக வரும். அப்போ நீங்கள் மண்டதீவை பொறுத்தவரையில் என்ன வாழ்வாதாரத்தை மையமாக வச்சு மக்கள் வாழினோம்? மண்டதீவை பொறுத்தளவில் ரெண்டும் இருக்குது. விவசாயம் இருக்குது, கடத்தொழிலும் இருக்குது. கடத்தொழில் இருக்குது, மற்ற வயல் ஒரு குறிக்கப்பட்ட ஏக்கர்கள் விதைக்கணும். கடத்தொழில் கூடத்தான் வாழ்வாதாரம் எல்லாம் கடத்தொழில். வாழ்வாதாரம் கடத்தொழில். அப்போ இது எப்படி இந்த மக்கள் எல்லாம் இதில் வாழ ஒரு சந்தோஷமா வாழினமா இல்லாட்டி என்னன்னு சொன்னா சந்தோஷமா வாழ்றதுக்கு எங்கட முயற்சியா எங்கட முயற்சி எங்கட வாழ்வாதாரம் உழைப்பை பொறுத்து தான் சந்தோஷமா வாழ. சும்மா இருந்து கொண்டு சந்தோஷமா வாழ முடியாது. ஆனா இப்ப முழுக்க சும்மா இருக்கிறாங்க. சும்மா இருக்கிறேன்னா எப்படி இருக்கலாம்? சும்மா இருக்கிறேன்னா பணம் எப்படி வரும்? இப்போ ஒரு முயற்சியை ஒரு தொழிலை பிசினஸோ இது உண்ட ஒரு கூலி வேலை போனால் தான் பணத்தை பெறலாம். பெற்றுக்கொண்டா தான் நாங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் வடிவான நல்ல முறையில் கொண்டு போகலாம். சும்மா இருந்து கொண்டு யாரும் இளம் தலைமுறைக்கு என்ன சொல்ல இருக்கிறீங்களா? ஒன்றில் படிக்கணும் இல்லாட்டி எதென்றாலும் தொழிலை பொறுத்தளவில் முயற்சி எந்த தொழிலில் நான் உழைக்கணும்னு சொன்னால் பஞ்சு ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒன்று படிப்பில் இறங்கினா படிப்பில் இறங்கணும். படிப்பு இறையிலையோ சொன்னால் அடுத்த தொழில் என்ன ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு திறமை இருக்குது. மனுஷனாக ஆனம் கடவுள் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனிட்டையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. அந்த என்னட்ட என்ன திறமை இருக்கோ அதை நோக்கி போய்கொண்டு நிற்க முடியாது. மற்றவனை பார்த்து மற்றவனுக்கு பின்னால் வாழவணுமென்று இருக்கிற ஆக்கள்லாம் தம்மிட்டு கொண்டு வாழ்க்கையை துளைக்கிறது. தங்கள் முயற்சியில் எவன் போய்கொண்டிருக்கிறானோ அவன் முன்னுக்கே தான் நிற்பான். ஐயா உங்களோட தொழிலும் மீன்பிடி தான். இப்போ நீங்கள் கடலுக்கு போயிட்டு இப்போ சும்மா இதன்ற நாங்கள் இப்போ காத்தண்டா பிறகு தொழில் மாற்றி ஏற்ற போகிறோம். இப்போ அப்படியே அப்புறம் பெருந்தொழில் இப்போ இல்லாட்டி இப்போ வலிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கு இப்போ செய்தி எல்லாம் இப்போ போன வரல என்ன காற்று கூட அடிக்க மாட்டா பிறகு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் கடல்ல ஒரு மப்பாவும் இருக்கு. யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ பெருந்தொழில் அதை ரக்கி இப்போ நீங்கள் காத்துன்றீங்களே, இப்போ நீங்கள் இது ஒரு ஆழம் குறைஞ்ச கடல், ஆனால் நீங்கள் பெருங்கடலுக்கு போகிறீங்களான்னு. அங்கே இது இப்போ என்னன்னு சொன்னால் காற்று எப்படி வரும் எப்படி இதென்றுமன்றது தெரியாது. இப்போ ஒரு கால இதுகள் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ இந்த மாதங்களில் இப்போ மற்றது காற்றடிக்க போகுது, 28 கடையில் ஒரு புயல் ஒன்று வரப்போகுதுண்டு இதென்று இருக்கும். அப்போ நாங்கள் அதையும் கொஞ்சம் அவதானித்து தான் தொழில் செய்யணும். இப்போ அதோட தெரிஞ்சு கொண்டும் போய் கடலில் இதென்றால் நாங்கள் இந்த இடம் இப்போ மண்டதீவு ஒரு முனையில இருக்கு இந்த கடல். இந்த கடல் இதுதான் நெடுகளும் இப்படித்தான் இருக்குமோ? இல்ல இது இப்ப சீசன் மாறிட்டு இப்ப வடமராட்சியில இப்ப காத்து கடல், அங்க காத்து ஒழும்பினா இங்க சீர், இங்க சோழம் சொன்னா இங்க கடல் அடிக்கும், வடமராட்சி சீர். அப்ப இது தென்கடல் இப்படி தான் கடல் மாற்றங்கள். அப்படி இருக்கா பீச் மாதிரி இப்ப அந்த சைடுல பீச் இதாண்டு இருக்கு. இதெல்லாம் வெள்ளக்கரை தான், இதுல இறங்கி குளிக்கலாம். பாதுகாப்புன்றது இப்ப ஆழம் இதுக்கு தாக்காது. அது வரைக்கும் எங்களை தாக்காது. ஆனா அந்த சீசனுக்கு வரைக்கும் நல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த அலை அடிக்கிற அது கொஞ்சம் ஓகே தான். அது இப்ப வடமராட்சி கடல் மாதிரி பயப்பட தேவை. வடமராட்சி கடல் ஒரு குறிக்கப்பட்ட இதுக்கு அங்கால இதுன்னா பயப்படணும். ரங்கினா தாக்கும் நீந்த மட்டுமட்டான ஆக்களை இழுத்து கொண்டு போகும். அந்த கடல் மாதிரி இந்த கடல் அப்படி இருக்கா? இந்த கடல்ல தான் அப்படியே போய் சாட்டிக்கு போகுது. சாட்டி இது இந்த இதுக்குள்ள தான் சாட்டி கூட இப்படி ஏறினா புங்குடுதீவு சாட்டி இந்த இந்த சைடு தான், இதே சைடு தான், ஒரே சைடு தான். நன்றி ஐயா, நன்றி. எப்படி வேறு என்ன உங்களுக்கு சரி இருக்கு. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் தொழிலை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். அடுத்த தொழிலுக்கான ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி கொண்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மண்டதீவினுடைய ஒரு முனையில் தான் நிற்கிறேன். உண்மையில் இந்த கடலெல்லாம் தெற்கு முனை, தெற்கில் மண்டதீவு தெற்கில் ஒரு முனையில் உண்மையில் ஒரு கடலெல்லாம் ஒரு அமைதியான ஒரு இதில் இருக்குது. உண்மையில் இதில் நார்மல் டைமில் இது இப்படியே போனீங்கன்னா சாட்டி கிடக்கவே வரும்.
அந்த இப்படியே நாங்கள் போனோம்னா சாட்டி இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து இப்போ தெற்கு முனையில் ஒரு வாடிக்கு முன்னாலே இருக்கிறோம். உங்களை அமைதியாக இருக்குது இந்த டைம். அவர் சொன்ன மாதிரி இந்த டைமில் வந்து இது ஒரு அமைதியாக இருக்கும். இனி அடுத்த காற்று வரும்போது ஒரு கொஞ்சம் அலையில எதிர்பார்க்கலாம். ரெண்டு இது மட்டும் பெருமாக்குமே அந்த அலை வரும். சரி, நாங்கள் தொடர்ந்து அப்படியே வைரல் கோயிலையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் தொடர்ந்து போவோம். உண்மையில் நான் வைரல் கோயில் தேடி வந்தேன். வைரல் கோயிலுக்குள்ளே பார்த்தா இல்லை நான் பத்தியாக கிடக்கு. என்னடா இது வைரல் கோயிலை காணையில் பார்ப்போம், உள்ளுக்கு போய் பார்ப்போம். வழியும் இருக்கோ தெரியல, பாருங்க இப்போ என்ன மாதிரி இருக்குன்றதையும் பார்ப்போம். நான் சொல்ல வர்றது என்னென்றால் மண்டதீவு தெற்கு, அது 8ஆம் வட்டாரத்துக்குரிய இடம். அது திடுதிடுக்க ஞான பைரவர் ஆலயம் என்று சொல்கிறோம். அந்த ஆலயம் தானாகவே தான் தோன்றி ஈஸ்வரராகத்தான் அந்த ஆலயம் வந்ததாக ஒரு பூர்வீக கதை இருக்கு. அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், பிள்ளைகள் இல்லாமல் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் பிறந்தால் அது கரு இருக்கிற காலத்திலும் வழியும், சில வேளை பிறந்து 3 மாதத்தாலும் மோசம் போகிற அப்படி ஒரு கட்டம் இருந்தது. அப்போ கடவுளை நினைச்சு சிந்திச்சு கொஞ்சம் வருத்தப்படையில கனவில் அந்த கணவனுக்கு தோன்றி, இப்படி உனக்கு மேற்கு பக்கத்தால் நான் ஒரு பூவரசு கீழே இருக்கிறேன், நீ என்ன ஆதரி, உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் சுகமாக பிறக்கணும். அப்போ போய் பார்க்கணும். எல்லாம் இந்த பூவரச மில்லிகள் எல்லாம் மூடி கிடி அப்படி எல்லாம் கிடந்தது. அந்த இடத்த துப்புரவாக்கி பார்க்கல சூலம் அடியில் ஒரு தலைப்பு 3 தலைப்பு அப்படி தெரிஞ்ச ஒரு அதை வெட்டி எடுத்து அதிலே வச்சு ஒரு விளக்கு கொட்டல் மாதிரி போட்டு அதுதான் அதன் ஆரம்பம். அதுக்கு பிறகு நமசிவாய மோகன்ராஜ் என்று சொல்லி அவற்றை பேரனாக்கள் தான் இதை கையாண்டு கொண்டு வந்தது. நமசிவாய மோகன்ராஜ் என்று சொல்கிறது அவரும் ஒரு டிகிரி ஹோல்டர். இப்போ அவர் யூகேல இருக்கிறார். அவர் கப்பலுக்கு போனவர். இப்போ போய்க்குள்ள தாயாக்களுக்கு சொல்லி போட்டு போனது. நான் வந்து இந்த வீடு எங்களுக்கென்ற ஒரு வீடு இல்லை, அவை இருந்தது ஒலியாலமையப்பட்ட வீடு. எங்களுக்கென்ற ஒரு வீடு நான் கட்டுறேன்டா அந்த கோயிலை கட்டி போட்டு தான் கட்டுவேன்னு சொல்லி அதுக்கு பிறகு கட்டப்பட்ட அந்த ஆலயம். இப்போ நான் நினைக்கிறேன் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நடந்து இப்போ 3வது இப்போ இந்த முறை இப்போ நடந்தது மகா கும்பாபிஷேகம்னு சொல்லி 3வது கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. அந்த ஆலயத்தை அவர் தான் அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டு வரார். வலி சிறப்பாக இருக்குது, நல்ல புதினமானது. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னு சொன்னால், அவருக்கு பின்னாலே இருக்கிறது இப்போ நீங்கள் இந்த ஆலமரத்தை கேட்ட போல அதில் அருளி இருக்குது பின்னுக்கு. அந்த அருளியும் 200 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு அருளி மரம். ஆனால் அந்த மூல வைரவர் ஏற்கனவே இருந்த மூல வைரவர் இருக்கிற இப்போ கட்டப்பட்டு இஞ்சால கும்பாசம் செய்து ரெஜிஸ்டர் செய்திருக்குஞ்சால. ஆனால் அந்த மூல வைரவருக்கும் அந்த அருளிக்கும் இடையில் ஒரு ஆள் போய் வரலாம். அப்போ அது நான் தான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த அருளியை கொஞ்சம் பின்னுக்கு நிழல் தான் அவருக்கு கொஞ்சம் பின்னுக்கு வைப்போம்னு சொல்லி சரியண்டு பின்னுக்கு வைக்கிறதுன்ற ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு மனுஷ சொன்னேன். அப்போ பின்னரும் போல நான் நாளைக்கு காலமே இந்த அருளியை முதல் வெட்டி பின்னுக்கு வச்சு இதுக்கு ஒரு இடைவெளியை சாமியெல்லாம் சுற்றி கொண்டு வரக்கூடிய முறையில் செய்வோம் வேண்டியது. போய் படுத்தனா அப்படின்னு நாரி வந்து அந்த நாரி பிடிப்பண்டு இல்லை, எனக்கு அந்த மசில்ஸ் வந்து லொக் ஆகிட்டு எலும்பை மேலா கொள்ளையிலா கொடுக்கல. அது எனக்கு அப்படி ஒரு காலம் வந்ததும் கிடையாது. அப்போ என்னுடைய மிஸ்ஸுக்கு சொன்னேன், வைரவற்றை அருளி விரட்டுற அதுதான் பிள்ளையோ தெரியல இல்லை என்ற வகையில் இது வந்திருக்குன்னு சொல்லி. அப்போ நான் இப்படியப்புறம் ஜன்னலுக்கு பக்கத்தில் படுத்துனா ஜன்னல் கம்பியை பிடிச்சி ஒரு மாதிரி ஒழும்பி மோட்டர் சைக்கிளில் ஏறி இருந்துட்டா கொஞ்சம் சுகமாக இருக்கும். ஒரு கடையில் வந்து ஒரு பேக்கெட் கட் போகணும். ஒரு பேக்கெட் கட் போகணுன்னா அந்த ஒரு பேக்கெட் இல்லை, அந்த பெட்டோ 10 வெண்ணெய் இருக்குங்க. அந்த அவலத்தையும் கொண்டு போய் வைரவருக்கு கொளுத்தி போட்டு படியால் இருக்கிறாங்க. அந்த அது என்ன சொல்கிறது, அவர் மீது சத்தியமாக சொன்னேன், நாரி அந்த லொக்கையை அப்படி இல்லாமல் போயிட்டு. அப்போ அந்த இது கைவிட்டீங்க இல்லை? ஓ, அந்த அருளி வட்டன்ற கதை விட்டாச்சு. அது இப்பயும் அப்படியே இருக்கு. அப்போ அந்த அருளி அப்படியே இருக்குது. அப்போ அவர் அதை மறைச்சு போட்டுறது தான் அந்த இதில். அது உண்மையில அந்த தெய்வங்கள் வந்து எங்களுக்கு முதல் முன்கூட்டியே எங்களுக்கு இது சொல்லும். அது மனித ரூபத்தாலையும் வரும், இந்த ரூபத்திலையும் வரும். எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து மனுஷ மனம் சொல்கிறது நான் என்னால் தான் அவர்களெல்லாம் வாழ வைக்கல. என்னுடைய கையில் ஒன்றுமே இல்லை, 1000 ரூபா காசு கூட இல்லை. எல்லாம் என்னுடைய தம்பியார் விஜய சுந்தரம், மற்றது மனுஷன் தம்பியனாக்கள்
எல்லாம் கதைக்காமல் இருந்த தம்பி கதைக்கிறேன் இல்லை, இவ மச்சன்மார் கதைக்கிறேன் இல்லை. இந்த கோயிலை பார்த்தது அவர் தான். அப்போ அதே பிறகு எல்லாம் உதவி செய்யுது. 3 பிள்ளைகளும் சிறப்பாக இருக்கணும். 3 பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இருக்கு. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் போஸ்ட் மாஸ்டராக இருந்தேன். இந்த பார்த்தீங்கன்னா வைரர் கோயில் புதுக்கால கோயில், அது கூட தண்ணி அவ்வளோத்துக்கு நிற்கிறாப்பா. சரி, கோயில் சுத்தம் இதைத்தான் தான் தோன்றி வைரவர்னு சொல்லி அந்த ஐயா சொன்ன அந்த வைரவர், அதையும் பாருங்கள். ஓரளவுக்கு நாங்கள் இறங்கி போவோம். முன்பக்கத்தால் கோயில் அது போல் இருக்குது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆண்டவன் இறைவன் தந்திருக்கிறாரு. மேலே எட்டுனாரு தண்ணி மேலே வந்துடுச்சு. இதுக்குள்ள தண்ணி நிற்கிது, இதுக்கால போயிடாது. அதனால் நாங்கள் சுற்றி வரலாம். அதுவும் தண்ணி தான். இதான் வைரவர் பார்க்கக்கூடியா இருக்கும். இன்னும் இறங்கி போகிறோண்டா தண்ணி தான் கிடக்கு. முழுக்க தண்ணிக்கெலாம் இந்த வைரவர் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதைத்தான் அவர் சொன்னார், தான் தோன்றீஸ்வர தண்ணி தானாக தோண்டின அந்த வைரவர்ன்னு சொல்லி அந்த ஐயா சொன்னவர். இதுக்கால போயிடாது, நடந்தும் போயிடாது, மோட்டர் சைக்கிள் மூடையில்லாத ஆழமாக கிடக்கு. நாங்கள் சுற்றி தான் போவோம். சரி, ஓகே. நாங்கள் இதையும் காட்டியாச்சு, வைரவரையும் காட்டியாச்சு. இதுக்கால போய் பார்ப்போம். ஒரு தரையும் காணாமல் இல்லை. அப்படியே போவோம். வைரவர் மேலே அதுக்குள்ள தண்ணி நிற்கிது முன்னுக்கு. இதுவும் தண்ணியாக தான் கிடக்கு, சுத்த வர தண்ணி. அந்த வைரவர் கோயிலுக்கு சுத்த வர தண்ணி நிற்குது. இந்த இதுதான் வைரவர். மேலே உள்ளுக்கு ஒரு இது இருக்குது. இதெல்லாம் தண்ணியாக தான் இருக்குது. வைரவருக்குள்ளே போயிடாது. சனத்தையும் காணையில் இது என்னால் முடிஞ்ச அந்த இதுதான் அந்த மரம் இருக்குது. அது சொன்ன மரம், பூவரச மரத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு மரம் சொன்னவர். இதுதான் அந்த மரம். சுற்றுறதுக்கு ஏதோ வெட்டுறதுக்கு அதைத்தான் விட இல்லையா. வரலாறு அவர் கண்ணீரே அவருக்கு வந்துட்டுது. அது என்னால் முடிஞ்சதை காட்டியிருக்கிறேன். சரி, நாங்கள் திருப்பி போவோம். ஆண்டவனை வைரவா ஒரு கொடுத்தாங்களே, என்னை காப்பாற்றி விடு. மேலே வைரவர் வந்து உண்மையில் காவல் தெய்வங்கள், எங்களோட ஊரில் இருக்கிற காவல் தெய்வங்கள். இப்போ உங்களுக்கு அந்த வைரவர், அந்த தான் தோன்றீஸ்வரர் வைரவர் காட்டினேன். உண்மையில் ஒரு மண்டதீவில் வந்து கூடுதலாக 5-6 கோயில்கள் வந்து பெரிய கோயில்கள்லாம் இருக்குது. அதை விட சேர்ச்சுகள் இருக்குது. 2 இது மதத்துக்குரிய ஆக்கள் இங்கே வாழினம், கிறிஸ்டியன் அண்ட் ஹிந்து. உண்மையில் சைவாக்களும் கிறிஸ்டியாக்களும் இங்கே ஒற்றுமையாக வாழக்கூடிய பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் இந்த இடங்களில் வந்து கூடுதலாக கடத்தொழில் செய்கிற எல்லாம் இந்த ஏரியா முழுக்க கடத்தொழில் செய்து கொண்டிருக்கணும். இப்படியே நாங்கள் இதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இதில் நாங்கள் மோட்டர் சைக்கிள் போயிடாது, பார்க்க தெரியும். இதுக்கால போய் அதால் போகணும். அதுக்கு தண்ணி இருக்கிறபடியே நான் திருப்பி வந்த பாதையாலே திருப்பி போகிறேன். உண்மையில் உங்களுக்கு அந்த வைரவரை காட்டுனதில் பெருமை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நேராக போனோம்னு சொன்னால் அந்த மண்டதீவுக்கான மயானம் வந்து இந்த நேர் பாதையால் இருக்குது. இந்த வைரவரை தாண்டி இப்படி நேராக போனால் ஒரு இது மயானம் இருக்குது. அது அதுக்கு போக தேவையில்லை. அப்படி நாங்கள் திரும்பி வந்த பாதையாக போயிட்டு அங்காலம் எடுத்து போட்டு நாங்கள் போவோம். இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் வைரவரை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இந்த ரோட்டில் வரோம். ஒரு சிறிய குறுகிய ரோட்டுகள், ஆனால் வீடுகள் இருக்குது. எனக்கு அந்த இடங்கள் வந்து பரிச்சயம் இல்லாத கடை இருக்குது. எல்லாம் கடை பூட்டிக்கிறாரு. மண்டதீவில் எல்லாம் கடையிலெல்லாம் பூட்டிக்கிறாரு. போகிறோம். மழை பெய்தது ஒரு நல்ல குளிர்ச்சியான ஒரு பயணமாக இது இருக்குது. ஒரு மழை இல்லாமல் ஒரு குளிர்ச்சி. நாங்கள் இடத்துக்கு நாங்கள் போவோம். எல்லாம் வீடுகளும் நல்ல பெரிய பெரிய வீடுகளாக இருக்கு.
இடம் தான் மண்டதீவு. இல்லை பார்க்கல பெரிய இடம் தான். திருப்பி வந்த வாழையால் நாங்கள் திருப்பி போகிறோம். இவ்வளோதான் ரோடு. இப்போ கடை கோயில்கள் இதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ நாங்கள் கிளம்பி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வயல்வெளி. அங்கால பார்த்தா கடல், இது வயல்வெளி. அங்கால தெரியுது யாழ்ப்பாணத்தின் பண்ணான இந்த மப்புக்காக தெரியல. இதுதான் அழகான கிராமம். மண்டதீவினுடைய கிராமத்தின் அழகு இதுதான். தவிர ஒரு சிறிய பரப்பரப்பில் ஒரு இதில் அழகான இடத்துல நியமன குடிகள் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் இங்கே வாழினம் அழகான இடத்துல இந்த மண்டதீவு பிரதேசத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த வயல்வெளிகள் உண்மையில் மண்டதீவின் முழு இதுகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஃபுல்லாகவே இந்த மண்டதீவின் இந்த சேர்ச்சு நாங்கள் முதல் காட்டின சேர்ச் அப்படியே இல்லாமல் தான் மண்டதீவின் முழு பரப்பளவே உங்களுக்கு காட்டுறதில் பெருமையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. தொடர்ந்து மண்டதீவுடைய அழகை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் மண்டதீவு எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இதுதான் இந்த வழிப்பிள்ளையார் சொல்லி இந்த மாதிரி அதில் ஒட்டியல் இருக்குது. அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் இதுதான் வழிப்பிள்ளையார். இப்போ உங்களை காட்டியிருக்கிறேன். நேர்களே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி மண்டதீவு சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு வேறு பக்கத்தால் வேறு சைட்டில் வந்து இந்த மண்டதீவை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த போய்க்கில் முதல் வார வழிப்பிள்ளையார் அதோடு சேர்த்து இந்த வழிப்பிள்ளையாரோட முடித்துக்கொண்டு இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்து இன்னொரு காணொலி சந்திப்போம். உண்மையில் மண்டதீவு சம்பந்தமான காட்சிகள் ஓரளவுக்காவது உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இனி இன்னொரு ஊரில் இல்லை இன்னொரு இடத்துல இருந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோ தருவதில் பெருமை அடைகின்றேன். உங்களுக்கு இதே மாதிரியான பல வீடியோக்கள் உங்களுக்கு தருவதிலே நான் பெருமை அடைகின்றேன். தொடர்ந்து நீங்கள் என்னோட பயணிங்க. உண்மையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னுடைய காணொலியையும் பாருங்கள். புது விஷயங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.